இட்ஸ் ஃப்ரைடே நைட். டின்னருக்கு சப்பாத்தி தான். பட் சைட் டிஷ் வந்து எப்பவும் போல இல்லாம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன். நெறைய வீடியோஸ் பார்த்தேன். ஈஸியா வந்து எம்ப்டி சால்னா நெறைய இருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு அதுதான் பண்ணியிருந்தேன். பட் எம்ப்டி சால்னான்ற டெஃபினிஷனே மாத்தி விட்டுட்டு, அது ரொம்ப எம்ப்டியா இருக்கேன்னு அதில ஒரு உருளைக்கிழங்கு போட்டுட்டேன். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் எம்ப்டி சால்னா அப்படின்றது கொஞ்சம் மாறி போய் உருளைக்கிழங்கு குருமாவா மாறிடுச்சு. வீடியோஸில் போட்டிருந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபாலோ பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இந்த அரைச்சி ஊற்றுறதுல வந்து கொஞ்சமாக முந்திரியும் கசகசாவும் போட்டிருந்தாங்க. அது போட்டிருந்தா டேஸ்ட் இன்னுமே செம்ம சூப்பராக இருந்திருக்கலாம் கடையில் இருக்கிற மாதிரி. பட் என்கிட்ட ரெண்டுமே இல்லைன்றனால பொட்டுக்கடலை தான் நான் போட்டிருந்தேன். இது கூடவே வந்து மல்லாட்டையும் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் என்கிட்ட வந்து பொட்டுக்கடலை தான் அப்போ இருந்ததுன்னு அதை மட்டும் தான் அரைச்சி ஊற்றிருந்தேன். பட் டேஸ்ட் வந்து நல்லாவே தான் இருந்தது. இனிமேல் வந்து ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். லேயர் சப்பாத்தி எப்போவுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரை பண்ணுவேன். இந்த தடவை ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஷேப் மட்டும் தான் மாறும். பட் டேஸ்ட் எல்லாமே ஒன்று தான். நல்லா லேயராக இருக்கிறதுனால இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 2 காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது.